பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். கடலூர் மாநகராட்சி கமிஷனராக அனு பதவியேற்பு. கடலூர் மாநகராட்சியில் முதன்முறையாக IAS அதிகாரி கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்ட பின் பல்வேறு கமிஷனர் பதவி வகித்து வந்தனர். முதன்முறையாக IAS அதிகாரியான அனு என்பவர் கமிஷனராக மாநகராட்சி அலுவலகத்தில் பதவி ஏற்றுக்கொண்டார். இவர் தமிழக அரசின் துணை செயலாளராக பதவி வகித்து வந்தார். இவருடைய கணவர் CP ஆதித்யா செந்தில்குமார் கடலூர் மாவட்ட ஆட்சியராக 19ஆம் தேதி பொறுப்பேற்றார். கணவர் ஆட்சியராகவும் மனைவி மாநகராட்சி கமிஷனராகவும் ஒரே இடத்தில் பணிபுரிவது இதுவே முதன்முறையாகும். என் பேர் அனு. நான் 2017 பேட்ச் IAS ஆஃபீஸராக இருக்கேன். இன்னைக்கு கடலூர் மாநகராட்சியோட ஆணையராக பொறுப்பேற்கிறேன். மிக மகிழ்ச்சியாக இருக்கேன். வரும் காலத்தில் கடலூர் மாநகராட்சிக்கு தமிழ்நாடு அரசோட நலத்திட்ட உதவிகள் எல்லாம் மக்களுக்கு சேர்ந்த மாதிரியும், அது இல்லாமல் நல்லா பணியெடுத்து கடலூர் மாநகராட்சியை ஒரு சிறந்த மாநகராட்சியாக முயற்சி பண்ணுறது தான் என்னோட நோக்கம். அதுக்காக அனைவருடைய ஒத்துழைப்பு அன்புடன் கேட்டு வருகிறேன். மேடம், எனக்கு ஸ்ரீதர், உங்களுக்கு வாழ்த்துக்கள். மாநகராட்சியாக குறிப்பாக நீங்கள் தில்லி மாவட்டத்தில் சாராட்சியாக இருக்கும்போது இல்லறத்தோட பிரச்சனையை சரி பண்ணீங்க, நிறைய பேர் காட்டினீங்க. கடலூர் மாநகராட்சியில் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் முதல்ல தரப்போறீங்க? நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். நான் படிச்சுட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் சுகாதாரம், கிளீன்லினஸ், நம்ம கார்பரேஷனை நீட்டாக வைக்கணும். மக்களுக்கு எல்லா நலத்திட்ட உதவிகளும் சேர்ந்துருக்காங்களா, எல்லா ஏழையான மக்களுக்கும் தகுதி உள்ளவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்துருக்காங்க. என்ஷூர். இதுதான் இப்போ பிரைமரி.